வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய நாள் 16ஆம் தேதி ஜூன் மாதம் 2024. இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சந்திரன் செல்லக்கூடிய ராசி கன்னி ராசி. இன்று சந்திரன் கன்னியில் கேதுவுடன் இணைந்திருக்கிறார். முக்கியமாக சந்திரன் நட்சத்திர மாற்றம் அடைய இருக்கிறார். காலை 11:12 வரை சந்திரன் தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். 11:12 சித்திரை நட்சத்திரத்திற்கு சந்திரன் மாறுகிறார். இதுதான் இன்றைய முக்கியமான ஆளக்கூடிய நிலை. சந்திரனுடைய சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாய் கேதுவோடு மறுபடியும் ஒரு நட்சத்திர சாரத்தில் கனெக்ட் ஆகி இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. இப்பொழுது கிரக நிலைகளை பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய் கிரகம் கேதுவுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார். ரிஷபத்தில் தனித்த குருவாக இருக்கிறார். சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த குரு கிரகம் இருக்கிறார். மிதுன ராசியில் 3 கிரகங்கள் ஆனி மாதம் தொடங்கிய நிலையில் சூரியன் அங்கு இருக்கிறார். வீடு கொடுத்த புதனும் இருக்கிறார். சுக்கிரனும் அங்கு இணைந்திருக்கிறார். கன்னி ராசியில் கேதுவுடன் இணைந்த சந்திரனாக இருக்கிறார். இன்று காலை 10:12 வரை சந்திரன் தன்னுடைய நட்சத்திரமாகிய ஹஸ்தத்திலும் அதன் பிறகு செவ்வாயுடைய சித்திரையிலும் மாறக்கூடிய நிலை இருக்கிறது. கும்பராசியில் சனி கிரகம் இருக்கிறார். சனி செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரம். கடைசி ராசியாகிய மீனத்தில் ராகு கிரகம் இருக்கிறார். அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இது புதனுடைய ஆளுமையை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் பலன்களை ஓரளவிற்கு சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களுக்கு மனக்குழப்பம் வந்து போகக்கூடிய ஒரு நாள். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இல்லாம நீங்க தேவையில்லாத விஷயங்களை குழப்பிக்கொள்ளாமல் அதை பற்றி யோசிப்பதை அறவே தவிர்ப்பது நல்ல நிலை. இவர்களுடைய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவோடு இணைவதும் ராசிநாதன் ஆட்சியாக இருந்தாலும் அவர் கேதுவுடைய சாரத்தில் செல்வதும் கண்டிப்பாக மனக்குழப்பத்தில் அதிக அக்கறை தேவையான நாள். உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. பேச்சில் உணவில் நிதானம். 2இல் தனித்த குரு இருப்பதனால் குடும்ப வாழ்விலும் அவ்வப்பொழுது விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். தொழில் உத்தியோக ரீதியிலான நல்ல காலகட்டம். பொருளாதாரம் ஏற்றமாகவே இருக்கிறது. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இவங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது சந்திரன் இணைவு மன ஆரோக்கியத்தில் இவர்களுக்கும் அதிக அக்கறை தேவை. குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் கோவப்படாமல் இவங்க சற்று அனுசரணையுடன் அவங்கள ஹேண்டில் பண்ண வேண்டும். புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளில் இவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பணப்புழக்க விஷயங்களில் மிக அதிக கவனத்துடன் இருப்பது நன்மை அளிக்கும். யாரிடமும் வம்பு சண்டைக்கு செல்லாமல் சற்று அமைதியாக இருப்பது இவர்களுக்கு நன்மை அளிக்கும். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு கிரகம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செல்வது ஒரு கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லலாம். சண்டை வந்தால் நம்மளே ஜெயிக்க வேண்டும்ங்கிற உத்வேகத்தை இது கொடுக்கும். சோ இது புது முயற்சிகளிலும் ஒரு அசுரத்தனமான முயற்சி எடுக்கக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கலாம். சோ இந்த விஷயங்களில் எல்லாம் ரிஷபராசி சற்று அதிக கவனத்துடன் இருப்பது, மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை சரியான முறையில் ப்ராசஸ் செய்ய முடிகிறதா அப்படின்னு பார்த்துக் கொள்வது, முடிவுகள் எடுக்கும் பொழுது தெரிந்தவர்களிடம் ஆலோசனை செய்துவிட்டு முடிவுகளை எடுப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இவங்களுடைய மாத்திருஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். கேதுவுடன் இணைந்திருக்கிறார். நினைத்த காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனாலும் எல்லாமே சற்று தடைகளை கொடுத்த பிறகு இவங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தன லாபம் இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், வீடு வாகனம் தொடர்பான சில விஷயங்களுக்கான சில விரயங்கள் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை. அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் 3ஆம் வீட்டில் கேதுவுடன் இணைகிறார். அந்த கேதுவுடன் இணைந்த சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரம் இன்று காலைக்கு பிறகு மேஜராக செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் செல்வதும் அந்த செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை குறிகாட்டி அங்கும் கேதுவோடு இணைவதும் உத்தியோகம் சரியில்லையோ அப்படிங்கிற குழப்பம் வந்து போகலாம். உத்தியோகம் ரீதியிலான சில கவலைகள் இவர்களுக்கு இன்று ஏற்படலாம். ஆனாலும் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் இவர்களுக்கு லாபம் ஆதாயம் கொடுக்கும். கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 2ஆம் வீடாகிய குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது. சந்திரன் ஆல்ரெடி இவர்களுக்கு விரையாதிபதி.
தேவையில்லாத பேச்சுவார்த்தையினால் குடும்பத்திற்குள் குழப்பம் கலகம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. சற்று கவனமாக இருப்பது குடும்ப வாழ்க்கையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான பலன். யாரிடமும் இன்று எதற்கும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது சிம்ம ராசிக்கு முக்கியமான பலன். காரமான உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு மிகுந்த நன்மை அளிக்கும். தொழில் வருமானம் இவர்களுக்கு லாபம் கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு சந்திரன் லாபாதிபதியாக இருந்த ராசியில் கேதுவுடன் இணைகிறார். செல்லக்கூடிய நட்சத்திரம் அஷ்டமாதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரம். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் பலமாக கேதுவுடைய தொடர்புடன் இருப்பது திடீரென்று இவர்களுக்கு மனக்குழப்பம், ஏதோ அதிக தடைகளை சந்திப்பது போன்ற ஒரு குழப்பங்கள், சில பயங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பற்றிய கவலைகளாகவும் இது இருக்கலாம். தொழில் விஷயங்களிலும் திடீர் சிக்கல்கள் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவி இடையே ஓரளவிற்கு ஒற்றுமை இருக்கும். தேவைக்கேற்ற வருமானம் உண்டு. எல்லா விஷயங்களிலும் நிதானத்தோடு கையாள்வது இவர்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இவர்களுடைய 10 சந்திரன் 12 மறைவது, கேதுவுடன் இணைவது தொழில் ரீதியிலான குழப்பங்கள் அதிகமாக மனதில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கிய மனக்கவலைகள் ஏற்படலாம். தூக்கத்தில் குறைபாடு ஏற்படக்கூடிய அளவிற்கு மனதில் குழப்பங்கள் ஏற்படலாம். தொழில் விஷயங்களில் இன்று சுயதொழில் நண்பர்கள் அலட்சியம் இல்லாமல் சற்று கவனம் அதிகமாக காட்ட வேண்டிய நாள். வாழ்க்கை துணையுடைய உதவி, நண்பர்களுடைய உதவி கை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை காட்ட வேண்டும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இவர்களுடைய பாக்யாதிபதி சந்திரன் 11ஆம் வீட்டில் இருப்பது தேவையில்லாத பிடிவாதமான சில குணங்களால், அலைச்சல்களால் இவர்களுக்கு உடல் சோர்வு, அசதி ஏற்படும். பொறுமை தேவை. முக்கியமான முடிவுகளை எடுப்பதிலும், முக்கியமான எதிர்கால திட்டங்களை நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் செய்வதிலும் அதிக நிதானமும் கவனமும் தேவை. தேவையில்லாத பிடிவாதங்களை தளர்த்தி கொள்வது நன்மை அளிக்கும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை. விருச்சிகத்திற்கு நேர் மூத்த சகோதரர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அவர்களோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பிலும் சற்று கவனம் தேவை. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இன்று மனக்குழப்பம் உண்டாகும். தொழில் விஷயங்களை நினைத்து அதிக மனக்கவலை ஏற்படும். தொழில் சரியாக நமக்கு நடக்கவில்லையோ, இல்லை நான் வேற தொழில் செய்யலாமா, இது போன்ற பல குழப்பங்கள் ஏற்படலாம். புதிதாக முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் சற்று நிதானமாக முடிவெடுப்பது, பெரியவர்களிடம் பேசி கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது நன்மை அளிக்கும். குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் அவர்களிடம் வாக்குவாதம் செய்யாமல் விட்டுக் கொடுப்பது நன்மை. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தொடர்ந்து காட்ட வேண்டிய ஒரு நிலை தனுசு ராசிக்கு. அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் செய்யக்கூடாது. அவர்களுக்கு ஏதோ மனக்கவலை இருக்கலாம். அவர்கள் தன்னுடைய தொழில் உத்தியோகம் சம்பந்தமான மனக்குழப்பங்களை மனதில் எடுத்துக்கொண்டிருக்கலாம். அது புரியாமல் மகர ராசி அவர்களோடு வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நன்மை அளிக்கும். மகர ராசிக்கும் தொழில் தொடர்பான குழப்பங்கள், பணி தொடர்பான சில கவலைகள் அவ்வப்பொழுது வந்து போகும். தாயுடைய ஆரோக்கியம், தன்னுடைய ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இதில் அனைத்தும் மகரம் அதிக அக்கறை காட்ட வேண்டும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பது ரொம்ப கவனமான நிலை. தொழில் தொடர்பான புது விஷயங்களில், புது முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயங்களில் இன்று தவிர்ப்பது நலம். குழந்தைகளிடம் கண்டிப்பு காட்டாமல் சற்று விட்டுக் கொடுப்பது அதிகமான பலனை காட்டுகிறது. அடுத்தது மீனத்திற்கு பார்க்கலாம். மீன ராசி தன்னுடைய முதல் குழந்தை ரீதியிலான கவலைகளை தொடர்ச்சியாக ஏதோ ஒரு மன கவலைகளை அவங்க சந்திக்கக்கூடிய நாட்களாகவே இருக்கிறது. இன்று அவர்களுடன் பொறுமையாக பேசி பழகி அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்வது நலம். அவர்களை நீங்க பொறுமையுடன் ஹேண்டில் செய்வது மட்டுமே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 7.5 தொடர்ச்சிக்கு உங்களுக்கு மிக பாதுகாப்பான பலனாக உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் இருக்கும். புது முயற்சிகளில் கவனம். கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் இல்லாமல் விட்டுக் கொடுப்பது நன்மை அளிக்கும். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.